தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சந்தைக்கு புது புது துணி ரகங்கள் வந்துள்ளன. அவை குறித்தும் தீபாவளி சிறப்பு விற்பனை குறித்தும் ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஜவுளிகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஜவுளி வாங்குவதற்காக மக்கள் குடும்பமாக கடைகளில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி வருகின்றனர். தற்பொழுது தீபாவளி சீசன் களைகட்ட தொடங்கி உள்ள நிலையில் இந்த வருட தீபாவளிக்கெனவே புதிய மற்றும் பல்வேறு ரகங்கள் அறிமுகமாகி உள்ளன. குறிப்பாக நாகினி சேலைகள், சானா சில்க், ஜோயா சில்க் சேலைகள், லைக்ரா சேலைகள், பிராசோ பிரிண்டட் சாரீஸ், கேட்லாக் சாரீஸ், கிரேப் சில்க், மால்குடி சாரீஸ் மற்றும் டிசைனர் சேலை ஆகியவை பெண்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. 500 ரூபாயிலிருந்து சேலைகளின் விற்பனை விலை துவங்குவதால் பெண்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாங்கி வருகின்றனர். தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோங்க. ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸ் நல்லா இருக்குது. கலெக்ஷன் ரொம்ப வெரைட்டிஸ் நல்லா இருக்குது. டிசைன்ஸும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. குட்டீஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கிற இப்போ நியூ மாடல்ஸ் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா குட்டீஸோட ட்ரெஸ்ஸஸ் தான் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க சார். பெண்கள் தங்கள் கம்பீரத்தையும் கண்ணியத்தையும் தரும் சேலைகளை விரும்பினாலும் நடுத்தர வயது பெண்களுக்கு தங்கள் வயதை குறைத்து காட்டும் ஆடை என்றால் அது சுடிதார் என்றே சொல்லலாம். தீபாவளிக்கென அறிமுகமாகி உள்ள சுடிதார் வகைகளுக்கும் குறைவே இல்லை. சுடிதார்களில் புதிய வரவாக பாஜிரா மஸ்தானி, லெஹங்கா சோலி, ரசக்களி, மசக்களி, அனார்கலி, சீக்கட், ஸ்ட்ரைட் லாங் சுடிதார்கள் என அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. மஸ்தானி மாடல் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அது 2 in 1 பர்பஸ். அது சுடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கர்ட் அண்ட் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. ரீசனபிளான ரேட்டாகவும் இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருக்கு. இங்கே ஆடவர் மற்றும் சிறுவர் ஆடைகளும் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தீபாவளியை விட இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு சிறுவர் சிறுமிகளுக்கு அதிக அளவில் ரகங்கள் குவிக்கப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கான ஆடைகளின் விலையை விட சிறுவர்களுக்கான ஆடைகளின் விலை இந்த ஆண்டு சற்று உயர்ந்துள்ளது. குழந்தைகளின் புன்னகைக்காக விலையை பொருட்படுத்தாமல் மக்கள் வாங்கி செல்கின்றனர். ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது. நானே 3 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். மஸ்தானிங்கிறது நிறைய வெரைட்டி நிறைய ட்ரெஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுமக்களின் ஷாப்பிங் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் ஆன்லைனில் பல்வேறு நிறுவனங்கள் விற்பனை செய்து வருகின்றன. தற்பொழுது தீபாவளிக்கு போட்டி போட்டுக்கொண்டு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஆண்டுகளை விட ஜவுளி கடைகளில் கூட்டம் சற்று குறைந்தாலும் அதிக அளவிலான மக்கள் கடைகளுக்கு சென்று வாங்குவதையே விரும்புகின்றனர். ஆன்லைன் விற்பனையில் ஆடைகளின் தரம் மற்றும் திருப்தி கிடைக்காத நிலையும் உள்ளதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். என்னதான் ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் கிஃப்ட்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் நேரில் தொட்டு பார்த்து ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது தான் ரொம்ப திருப்தியாக இருக்குது. எந்த கூட்டமாக இருந்தாலும் விலை அதிகமாக இருந்தாலும் நாங்கள் நேரில் அந்த கூட்டத்தில் முட்டி மாதிரி எங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளம் பெண்களுக்கு புதிய ரகங்கள் அதிகமாக உள்ளது என்றும் விலை உயர்வு வழக்கம் போல் உள்ளதால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றும் ஆன்லைன் விற்பனையால் பாதிப்பில்லை என்றும் கூறுகின்றார் ஜவுளி நிறுவன உரிமையாளர்கள். ஆன்லைன் வியாபாரத்தினால கடைக்கு வர கஸ்டமர்ஸ் குறையலை. ஏன்னா ஆன்லைன் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணி கஸ்டமராக சொன்னது நாங்கள் ஃபோட்டோவில் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய அதே ரகம் அதே மாதிரி டிசைன் அந்த ஃபீல் எங்களுக்கு அங்கே எங்கள் டெலிவரி வாங்கும்போது இருக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் நேரில் வாங்கும்போது எங்களுக்கு நிறைய வெரைட்டி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. நிறைய குவாலிட்டிஸ் பார்த்து வாங்க முடியுது. எங்கள் ரேஞ்சும் நாங்கள் கேட்டு வாங்க முடியுது. நாடு முழுவதும் மகிழ்ச்சிக்கான திருவிழாவாக கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1 வார காலமே இருப்பதால் அதற்கான ஆயத்த பணிகளில் குறிப்பாக புத்தாடைகளை வாங்குவதில் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வார விடுமுறையில் கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் திரள்வார்கள் என்பதால் நடப்பாண்டு தீபாவளி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என 2 தரப்பினரையும் ஒரு சேர மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இப்போ என்னதான் ஆன்லைன்களில் போட்டி போட்டுக்கொண்டு துணி வகைகளில் தள்ளுபடி விலையில துணிகளை விற்பனை செஞ்சாலும் இந்த பண்டிகை காலங்களில் இந்த கூட்டங்களுக்கு இடையே தங்களுக்கு பிடித்தமான புத்தாடைகளை வாங்குவது என்பது பொதுமக்களுக்கு ஒரு வித மன திருப்தி ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு ஜவுளிகளுடைய விலையேற்றம் சற்று அதிகமாக இருந்தாலும் ஜவுளி கடைகளுக்கு போய் துணி வாங்குவது என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.